லங்காலிங்கம் சார், லான்சன் டொயோட்டா ஓனரே எங்க கிளைண்ட். அவரோட LC 300க்கே நாங்க PPF ல இருந்து சீட் கவர்ஸ் வரைக்கும் எல்லாமே பண்ணி கொடுத்தோம். இது வந்து லேண்ட் க்ரூசர் சார், LC 300ஓட ஸ்டியரிங் சார். இதுல வந்து உங்களுக்கு பேடல் ஸ்விஃப்ட்ல இருந்து எல்லாமே வந்துரும். இது ஒரிஜினல் கார்பன் ஃபைபர் ஃபினிஷ்ல உங்களுக்கு வந்து ஒரிஜினல் கார்பன் ஃபைபர் லெதர் ஸ்டாம்பிங். ஸோ ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க சார், தேங்க்யூ ஃபார் கமிங் ஆல் தி வே. ஸோ கண்டிப்பா உள்ள வந்தவொடனே பார்க்கும்போது அப்படியே ஃபுல்லா வந்து டொயோட்டாஸா இருக்கு. அவ்வளோ டொயோட்டா இருக்கு. இது டொயோட்டா ஷோரூம்ல கூட இவ்வளோ டொயோட்டா இருக்கும் அப்படின்றது தெரியல. ஏன் அவ்வளோ டொயோட்டா? பேசிக்கா பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல பண்ணாததை we have been doing it டிஃபரெண்டா. ஸோ எல்லாருமே வந்து ஃபிளைட்ஸ்ல டிராவல் பண்ணுவாங்க, பிசினஸ் கிளாஸ் கம்ஃபர்ட் இருக்கும். அதெல்லாம் இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ்க்கு மட்டும் தான் இருக்கும். ஆனால் டொமஸ்டிக் ஃபிளைட்ஸ்ல பிசினஸ் கிளாஸே இருக்காது. ஸோ அங்கே தான் பிசினஸ் கிளாஸ் கம்ஃபர்ட் ஆன் வீல்ஸ் ரோட்ஸ்ல கொடுக்கணும் அப்படின்றதுக்காக we are doing this recliner seats with massage, heater, ventilations எல்லாமே அவங்களோட டே டு டே டிராவலுக்கு. ஸோ நிறைய கஸ்டமர்ஸ் வந்து திருச்சி டு பெங்களூர் ஆர் திருச்சி டு கோயம்புத்தூர் எல்லாமே ஃப்ரீக்வெண்டா டிராவல் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் எக்ஸ்க்ளூசிவா இந்த மாதிரி பிசினஸ் கிளாஸ் கம்ஃபர்ட் டெய்லி அவங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். சூப்பர், கேட்கறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு சார். இப்போ என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ இது பாத்தீங்கன்னா we are doing for a very high profile சார். இவர் வந்து ரோல்ஸ் ராய்ஸ்ல இருந்து BMWs எல்லா ஹை ப்ரொஃபைல் கார்ஸுமே இவர்கிட்ட இருக்கு. ஆனா இவர் வந்து பெங்களூர் டு சென்னை அதிகமா டிராவல் பண்ணுவாரு. ஸோ அந்த மாதிரி ப்ரீமியம் கார்ஸ்ல அவர் டிராவல் பண்றது அந்த அளவு கம்ஃபர்ட் இல்லை. ஸோ அதுக்காக எங்க கிட்ட கால் பண்ணி என்ன கார் வாங்கலாம்னு கேட்டு and then we recommended basic variant GX வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு and then he has done all the customization right from soft closure. இப்போ ரோல்ஸ் ராய்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் க்ளோஷர்னு இருக்கும். அந்த சாஃப்ட் க்ளோஷரே வந்து இந்த கார்ஸ்ல பண்ணியிருக்கோம். பவர் டெயில் கேட், luxury seats எல்லாமே உங்களுக்கு பண்ணிருக்கோம். சோ like extremely happy and comfortable. சூப்பர். அதாவது from the base variant to top variant சார். டாப் like இது டாப்பஸ்ட் ஆஃப் ஆல். ஆமா, அதுவும் ஏனா இந்த இப்போ இந்த சாஃப்ட் க்ளோஷர் நான் சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டாப் எண்ட் மாடல்ல கூட வராது. அதே மாதிரி டாப் எண்ட் மாடல்ல ஆண்ட்ராய்டு ஆட்டோ வராது. அவங்க கொடுக்குற 360 டிகிரி கேமரா அந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்காது. சோ இது எல்லாமே வந்து என்ஹான்ஸ்டா பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக் ஃபுட் ஸ்டெப் கூட இதுல போட்டுருக்கோம். அது பார்க்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நிச்சயமா நீங்க இன்னும் வச்சிருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைப்பீங்க. அது கொஞ்சம் காட்ட முடியுமா எங்களுக்கு? கண்டிப்பாங்க சார். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா we have done an automatic footsteps. ஸோ நீங்க டோர் க்ளோஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு போயிடும். அதே மாதிரி லேடிஸ் இவங்க மாதிரி நிறைய பேர் பாத்தீங்கன்னா டோரை சரியா சாத்த மாட்டாங்க. அதனால நம்ம டிரைவர் ஓட்டுறவங்களுக்கு கொஞ்சம் டென்ஷன் ஆகும். ஸோ அதுக்காக பிரீமியம் காஸ்ட்ல இருக்கிற மாதிரி we have done this soft closure. ஸோ நீங்க பாதியா மூடினா கூட ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு க்ளோஸ் ஆயிரும். ஸோ எப்படி நம்ம டாப் வேரியன்ட்ல ஆடியில எல்லாம் பாக்குறோமோ அது மாதிரி வந்து ஜஸ்ட் நீங்க இப்ப டச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கா அது க்ளோஸ் ஆயிடும். நீங்க பேங்க் பண்ணனும் அவசியமே இல்லை. நீங்க சரியா சாத்தலனாலே போதும், அதுவே சாத்திக்கும் ஆட்டோமேட்டிக்கா. இது எல்லாமே மோட்டர்ல தான் வந்து. ஆமாங்க, இது எல்லாமே உங்களுக்கு வாரண்டியோட வந்துரும். ஸோ இது எல்லாமே பிளக் அண்ட் ப்ளேல தான் பண்றோம். இது வந்து எதுமே உங்களுக்கு வாரண்டி வந்து டேம்பர் பண்ற மாதிரி இருக்காது. சோ யூசுவலா உங்களுக்கு கம்பெனில கொடுக்கிற வாரண்டி, அதுதான் ஒரு பெரிய டவுட். ஆமாங்க சார். எல்லாரும் என்ன கான்டெக்ஸ்ட் புரிஞ்சுக்காங்கன்னா எது ஆஃப்டர் மார்க்கெட்ல போனாலும் ஐயோ வாரண்டி போயிடும் அப்படின்னு ஒரு பயம் மாதிரி ஒரு ஃபோபியா மாதிரி நிறைய பேருக்கு இருக்கு. இது பேசிக்கா பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினுக்கு தான் கம்பெனில இருந்து வாரண்டி கொடுக்குறாங்க. அவங்க ஒரு கிளட்ச் பிளேட் போனீங்கன்னா வேர் அண்ட் டேர்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக்கல் போனீங்கனாலும் உங்களுக்கு வந்து வேர் அண்ட் டேர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு வேர் அண்ட் டேர் ப்ராடக்ட்ஸ் தான். ஸோ இன்ஜினுக்கு தான் பேசிக்கா தே கிவிங் வாரண்டி. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இட் எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் நம்ம இங்க பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா சாக்கெட் டு சாக்கெட். இப்போ நம்ம ஒரு ஹெட்லைட் இப்போ நாங்க இந்த வண்டிக்கு மாத்திருக்கோம். ஸோ ஒரிஜினல் ஹெட்லைட்ல இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சாக்கெட் இருக்கும். இந்த சாக்கெட்டை நான் அப்படியே ரிமூவ் பண்றேன். நான் என் ஹெட்லைட்டை போட்டுட்டு நான் இந்த சாக்கெட்டை சொல்கிறேன், அவ்வளவுதான். So apart from it, I'm not doing any wire cutting at all. So everything, whatever that we are doing here is all plug and play. அப்ப அந்த வெஹிக்கிள் கேட்ட அந்த அப்ரோப்ரியேட்டான அந்த பிளக் வந்து கிடைக்குது. கிடைக்கிறது இல்லைங்க சார். நாங்க மேனுஃபேக்சர் பண்றதே வந்து அந்த பிளக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம பண்றோம். சேம் இந்த மாடலுக்காக ஏத்த மாதிரி தான் பண்றோம். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப நிறைய டொயோட்டா ஷோரூம்ஸ்லயுமே இந்த மாதிரி நம்ம வீடியோஸ் பார்த்துட்டு அங்கேயுமே இந்த மாதிரி கஸ்டமைசேஷன்ஸ் பண்றாங்க. நாங்களுமே 1-2 கிளைண்ட்ஸ்க்குலாம் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஷோரூம்ல. சூப்பர். இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எப்படி உங்களுக்கு கிடைக்குது? நீங்க இந்த இம்போர்ட் இது எல்லாமே இம்போர்ட் பண்றோம் சார். இதெல்லாம் we are doing a complete R&D. சோ மார்க்கெட்ல எது புதுசா இருக்கு அப்படின்றத பார்த்துட்டு we are just bringing on everything. சோ இதுல பேஸ் வேரியன்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் டெயில் கேட்னு இருக்காதுங்க சார். சோ இப்போ நீங்க இதுல டெயில் கேட்டும் இருக்கா? இதுல டெயில் கேட் இருக்குங்க சார். டாப் எண்ட் ZX 45 லட்சம் ரூபாய் உள்ள கார்ல தான் உங்களுக்கு வந்து பவர் டெயில் கேட் இருக்கும் சார். சோ அந்த இதே வந்து இப்போ நாங்க பண்ணிட்டு இருக்கோம். சோ பட்டன் அமுக்கினாலே ஒன் கிளிக் சார். சோ ஒரு ஒன் கிளிக்லயே உங்களுக்கு உள்ள க்ளோஸ் ஆயிடும். இதுவும் சாஃப்ட் க்ளோஷரோட இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆஃப்டர் எஃபெக்ட்மெண்ட்ல நம்ம வந்து இந்த மாதிரி டெயில் லைட்ஸ் எல்லாமே ஃபேன்சியா மாத்திருக்கோம். சோ இதெல்லாம் வந்து BYD டெயில் லைட்னு சொல்லுவாங்க. சோ வண்டி ஆன் பண்ணா யூ வில் ஹேவ் a மேட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு வரும்.
ஓ which means like BID மாடல்ல உள்ள அதே டிசைன் tail. வந்து நம்ம இதுல போட்டிருக்கோங்க சார். Great. சோ இதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க உள்ள வந்து ரிக்ளைனர் சீட்ஸ் பார்க்கலாம். சோ இந்த கஸ்டமர்ஸ்க்கு வந்து இதுதான். இதெல்லாம் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சோ So ஒர்க் இங்க இன் வந்து நீங்க ப்ராக்ரஸ் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கலாம். தெரியும். இத பாக்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஷாபியா இருக்கும் ஏன்னா இப்போ ஒர்க் போயிட்டு இருக்கு. ஒரு பென்ட்லில எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு இன்டீரியர்ஸ், அதுவும் அந்த கலர் வந்து செம பிரீமியமா இருக்கு. இந்த ஆமா மாதிரி சார், இது கலர்ஸ் ஒரிஜினல்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோகோ கலர்லயே வருங்க சார். Okay. சோ அந்த கோகோக்கு மேட்ச் பண்ற மாதிரியே நம்ம சீட்ஸ் பண்ணி கொடுத்திருக்கோங்க சார். சூப்பர், ஆசம், வெரி நைஸ். இது வந்து நீங்க மொத்தமா சீட்ஸை வெளியில எடுத்துட்டு திருப்பி அதுக்கு உள்ள ஆமாங்க சார், போட்டோஸ்லாம் இப்போ நீங்க வைப்பீங்களா? இதுலயும் நீங்க பார்க்கலாம். இங்க இன்னொரு வண்டி இப்போ பண்ணிருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா வாய்ஸ் கமாண்ட், பாப் அப் ஸ்கிரீன் எல்லாமே இதுல வந்துரும். சோ இது வந்து கொஞ்சம் பேசிக் சீட்ஸ், பட் இதுலயுமே உங்களுக்கு ரிக்ளைனர்ஸ், மசாஜர், ஹீட்டர், வென்டிலேஷன்ஸ் எல்லாமே இருக்கு. சோ இது பாத்தீங்கன்னா இப்போ இன்னொரு மாடல் சார். இது வந்து பேசிக், இதுல வந்து டச் ஸ்கிரீன்ஸ்லாம் வராது. சோ மெர்சிடிஸ்ல வர மாதிரி உங்களுக்கு இதுவே எலக்ட்ரிக்கலி பேசிக்கா? இதுதான் பாக்குறதுக்கு நல்லா பேசிக். இருக்கு. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க உள்ள உட்காந்துட்டீங்கன்னா லிட்டரலா ராஜபோகமா இருக்கும் சார். சோ லிட்டரலா யூ ஹேவ் லெக் சப்போர்ட், மசாஜர், ஹீட்டர், வென்டிலேஷன். சோ டிரைவர் வந்து ஓட்ட விட்டுட்டு நம்ம பாட்டு ஜம்முன்னு பின்னாடி சாஞ்சிட்டு உட்காந்துக்கலாம் சார். இதுல என்ன பியூட்டினா நீங்க தேர்ட் ரோ கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க படுத்துக்கிட்டா மட்டும்தான் தேர்ட் ரோ யூஸ் பண்ண முடியாது. அபார்ட் ஃப்ரம் இட் நீங்க தேர்ட் ரோல இருந்து எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிக்க முடியும் சார் இதுல. வாவ், This is the comfort that we provide on wheels day. வேற என்னெல்லாம் பின்னாடி வந்து பண்ணிருக்கீங்க? So இந்த வண்டிக்கு இதுதான் பண்ணிருக்கோம். So இதுல apart from it நம்ம அதர் வெஹிக்கிள்ஸ்க்குலாம் பாத்தீங்கன்னா லேப்டாப் ட்ரே, ஹெட்ரெஸ்ட் மானிட்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கு. அதுவும் நான் நிறைய வண்டிஸ்ல பண்ணிருக்கோம். அது உங்களுக்கு சூப்பர், நெக்ஸ்ட் அத பாப்போம் சார். கண்டிப்பா சார். சோ இதுதான் வந்து நமக்கு பேசிக்கா வரக்கூடிய ஆமா சார், ஹெட்லைட்ஸ் சார். ஸ்டாக்ல வருது ZX மாடல் ஆர் உங்களுக்கு ஈவன் பேஸ் டு டாப் எந்த வேரியன்ட் எடுத்தாலும் உங்களுக்கு இதுதான் ஹெட்லைட்ஸா Normal-ஆன வரும் ஒரு சார். headlight. அண்ட் உங்களுக்கு DRL கூட வராது. எதுவும் வராது. ZX மாடல்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிப் லைட் மாதிரி DRL வரும். Okay. சோ இங்க நீங்க பாத்தீங்கன்னா we have அடேங்கப்பா. updated சோ இங்க பாத்தீங்கன்னா we have upgraded an Alphard headlights. இதுல வந்து 3 ப்ரொஜெக்டர்ஸ் வந்துரும் with a running DRL. அண்ட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மக்கான் DRL அப்படின்னு நாங்க சொல்லுவோம். சோ போஷா கைனில உங்களுக்கு வரும் இந்த மாதிரி. சோ அதே வந்து நாங்க இதுல பண்ணிருக்கோம். along with it நீங்க பாத்தீங்கன்னா fog projectors. யூசுவலா ஹை கிராஸ்ல 2 inch ப்ரொஜெக்டர் தான் வரும். நம்ம அதே bracket அப்படியே கம்ப்ளீட்டா ரீப்ளேஸ் பண்ணிட்டு 3 inch போட்டிருக்கோம். அண்ட் ஃபைனல் டச்சா we have also done a GR grill. சூப்பர், அதுதான் பார்க்க ராப்டர் மாதிரி செமையா இருக்கு அந்த ஒரு ஃபீல். அண்ட் இது வந்து போர்ஷே லெவல் அதே ஃபீல். ஆமாங்க சார், இதுல இண்டிகேட்டர்ஸ் போட்டா கூட உங்களுக்கு எல்லாமே DRLs எல்லாமே ஒர்க் ஆகும் சார். இண்டிகேட்டர் ஓ சோ இதுவுமே வந்து சோ இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே போட்டா இந்த மாதிரி உங்களுக்கு பயங்கரமா இருக்கும் சார். பாக்குறதுக்கு அதுவும் இந்த கலருக்கு பிளாக்குக்கு பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா அழகா இருக்கு. இருக்கும் சார். இது என்னன்னா பேஞ்ச் ஆஃப் பியூட்டி அக்ரெசிவா இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு சாக்கெட் டு சாக்கெட் தான். நான் இங்க எதுவுமே வயர் கட், டேம்பர் எதுவுமே பண்ணல. இதனால உங்க வாரண்டி போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க சார். சோ பாருங்க மக்களே, நிச்சயமா நீங்க வந்து இனோவா வச்சிருக்கீங்க, வாங்க போறீங்க அப்படின்னாலே வந்துட்டு இது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் கொடுக்கும். இப்படிலாம் நம்ம மாத்தி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு இதுல நீங்க பேஸ் Rose வேரியன்ட்டே super-ஆ பண்ணிக்கலாம் சார். இதுல என்ன பியூட்டினா இப்போ இந்த கஸ்டமர் எடுத்துக்கோங்க. இப்போ டாப் எண்ட் வேரியன்ட் வந்து 45 லட்சம் ரூபாங்க சார். இது பேஸ் வேரியன்ட் சார். ரஃப்லி அரௌண்ட் 23 lakh rupees வந்துச்சு. Okay. சோ நம்ம கிட்ட இந்த சீட்ஸ் கஸ்டமைசேஷன் என்னென்னலாம் நீங்க ஒரு ஹை கிராஸ்க்கு பண்ண முடியுமா, நீங்க ஒரு 10 lakhs நீங்க செலவு பண்ணா கூட உங்களுக்கு ஒரு 34 lakh rupeesல உங்க டாப் எண்ட் மாடல்ல கூட இல்லாத கம்ஃபர்ட் அண்ட் லக்ஸுரியை வந்து என்னால கொடுக்க முடியும். தட் இஸ் மை ப்ராமிஸ். இந்த வண்டி என்ன வண்டி அடுத்து ரொம்ப இது இன்னைக்கு பாத்தீங்கன்னா we are delivering it today sir. So கரெக்ட்டா இன்னைக்கு டெலிவரி பண்றோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா Lexus லைட் போட்டுருக்கோம். இப்போ நீங்க அங்க ஒரு இன்னொரு வண்டி பார்த்தது வந்து BYD. இது வந்து Lexus tail light with Innova badging ஓட வந்துரும். இதுவும் பாத்தீங்கன்னா கஸ்டமர் வந்து ZX ஆப்ஷன் புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்தாருங்க சார். அப்போ வந்து என்கிட்ட இந்த மாதிரி சீட்ஸ் எல்லாமே பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்பதான் நான் சொன்னேன் சார் ZX ஆப்ஷன் புக் பண்ணிட்டு எதுக்கு சார் நீங்க சீட்ஸ் எல்லாமே மாத்துறீங்க, ஏன்னா அதுலயே உங்களுக்கு ரிக்ளைனர் சீட்ஸ்லாம் வந்துரும். அதுக்கு நீங்க ஒரு பேஸ் வேரியன்ட்டே எடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம அதோட பயங்கரமா பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ அப்போ வந்து கேட்டாரு அந்த மாதிரி பண்ண முடியுமான்னு கேட்டாரு. ஸோ அங்கே தான் ஐ டோல்ட் எஸ் சார், ஆங்கர் பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சேம். ஸோ அதனால நீங்க பேஸ் வேரியன்ட்டே எடுத்துட்டு உங்களுக்கு ZX ஆப்ஷனோட இல்லாத செம்மையா உங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வி ஹவ் டன் திஸ் பவர் டெயில்கேட் சார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ZX ஆப்ஷனில் மட்டும் தான் இந்த பவர் டெயில்கேட் வரும். ஸோ அது வந்து பேஸ் வேரியன்ட் GX-ஓலயே பண்ணியிருக்கோம். along with it நீங்க ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பார்ட்டிஷன் பண்ணிட்டு சப்வூஃபர் எல்லாமே போட்டிருக்கோம் சார். சோ உங்களுக்கு JBL உங்க கம்பெனில கொடுப்பாங்க, அதை விட செமையா உங்களுக்கு அவுட்புட் கொடுக்கிறதுக்காக நாங்க JBL-க்கு ஈக்குவலா JBL-ஓட சூப்பரா இருக்கு சார். இது ESB-ன்னு ஒரு பிராண்ட் இத்தாலியில இருந்து இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு மேலயுமே நீங்க லக்கேஜும் வச்சுக்கலாம். இது எல்லாமே உங்களுக்கு மெட்டல் கேசிங் டேமேஜ் ஆகாது. சோ உங்களோட லக்கேஜ் ஸ்பேஸ்மே உங்களுக்கு வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண தேவையில்ல. ஃபைன் சார், சூப்பர். அடுத்து வந்து நம்ம முன்னாடி இதுல என்ன சேஞ்ச் முன்னாடி வாங்க சார், அதுவும் பயங்கரமா இருக்கும் சார். இது உள்ள பாக்குறதுக்கு அப்படியே ஒரு பிசினஸ் கிளாஸோட ஃபீல் இருக்கு. பார்க்க டச் ஸ்கிரீன்லாம் இருக்கு, என்னென்னமோ இருக்க மாதிரி இருக்கு. உள்ள இனோவா மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. ஆமா சார், இது அப்படியே ஒரு பிசினஸ் கிளாஸ் ஃபிளைட்டோட சீட்டே உள்ள இறக்கிட்டோம் சார். அபார்ட் ஃப்ரம் இட் இது என்னன்னா உங்களுக்கு பிசினஸ் கிளாஸ் ஃபிளைட்ஸ்ல இருக்கிற மாதிரியே உங்களுக்கு இங்க லேப்டாப் ட்ரே கூட வச்சிருக்கோம் சார். ஆன் த டிரைவ்லயே அவர் போறாரு அப்படின்னா கூட அவர் வயர்லெஸ் சார்ஜர், ஒரு சாப்பாடு எது சாப்பிடனாலுமே அவர் அழகா அவர் வச்சு ஒர்க் பண்ணலாம், இல்லாட்டி சாப்பிடலாம், ஒரு ட்ரிங்க்ஸ் எதுனாலும் அவர் என்ஜாய் பண்ணிக்கலாம். சூப்பர்.
கீழ வந்து ஃபுட் ரெஸ்ட் சார். Footrest, உட்கார்ந்துட்டு okay. அழகா ஒரு காலும் வச்சு என்ஜாய் பண்ணிக்க முடியும். இதுலயும் வந்து உங்களுக்கு ஃபுட் ரெஸ்ட் வந்து இதுல உங்களுக்கு ஃபுல் லெக் சப்போர்ட் வந்துரும். வந்துரும் சார். இது உங்களுக்கு ஆங்கிள் வச்சுக்கனால இதுல ஆங்கிள் வச்சுங்க. இப்போ சப்போஸ் அவர் வொர்க் பண்ண போறாருன்னா கால் அழகா இதுல வச்சுட்டு அவர் வொர்க் பண்றதுக்காக ஆஃபீஸ் ஸ்பேஸ்ல இந்த சைடுல இருக்கு. இது என்ன டிசைனா சார்? இது இது பார்க்க எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. ambient lighting பியூட்டிஃபுல்லா sir. இருக்கு. ஆம்பியன்ட் லைட்டிங். இது எல்லாமே ambient lighting. ambient சீட்ஸ்ல lighting. ambient lighting கொடுக்குறோம் சார். ஓகே சூப்பர். இதுல இன்னும் டச் ஸ்கிரீன்லாம் கொடுத்துருக்கீங்களா? அது ஆமா இருக்கு சார். சார். இப்போ உங்களுக்கு ஆர்ம் ரெஸ்ட் அட்ஜஸ்ட் பண்றதுல இருந்து எல்லாமே உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக், அதுக்கப்புறம் உங்களுக்கு மசாஜ், ஹீட், வென்டிலேஷன்ஸ் இப்படின்ட்டு எல்லாமே நீங்க வந்து ஒரு டச் ஆஃப் அ பட்டன் அலாங் வித் சைட்ல பட்டன்ஸுமே இருக்கு. இதை வச்சு நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்க நீங்க கிளியரா பார்க்கலாம் மசாஜ் ஆகுறதுமே உங்களுக்கு கிளியரா தெரியும் சார். இது எல்லாமே பெர்ஃபரேஷன்ஸ் அண்ட் எல்லாமே ஏசி வென்டிலேட்டர் அண்ட் ஹீட்டருமே இருக்கு. இந்த ஹீட்டர் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு வெயிலுக்கு பெருசா யூஸ் ஆகாதுன்னு நினைச்சிருந்தேன். ஒரு கஸ்டமரோட ரிவ்யூ பாத்தீங்கன்னா சேலம் டு சென்னை வந்துட்டு இருக்கப்ப இந்த ஹீட்டரை போட்டுட்டு மசாஜ் போட்டார் சார். அவருக்கு பேக் பெயின்லாம் பேக் பெயினே எல்லாம் போயிடுச்சு. எனக்கு சீட்டோட அந்த மசாஜ் ஹீட்டருக்கு வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணாரு. ஸோ அவரே எனக்கு ஒரு 3-4 கஸ்டமர் ரெஃபர் பண்ணியிருக்காரு. ஸோ திஸ் இஸ் த குவாலிட்டி ஆஃப் ஒர்க் தட் வி அஷ்யூர் அட் எக்ஸ்ட்ரீம். வாவ் சூப்பர் சார். அந்த மூவ்மெண்ட்லாம் அப்படியே தெரியுது பார்க்கிறதுக்கு. மசாஜோட மூவ்மெண்ட். எஸ் சார். ஓகே. அண்ட் இதோட மசாஜோட ஐ மீன் அந்த மோட்டார்ஸ் இதுக்கெல்லாமே வாரண்டி இருக்கு. எல்லாத்துக்குமே வாரண்டி சார். இது வந்து பேசிக்கா நம்ம ஹோம் சென்டர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ரிக்ளைனர் சோஃபாஸ் வாங்குறோம்ல அதே மாதிரி தான் சார். பவர் மாடியூல், ஃபியூஸ், ஒரு மோட்டார் அவ்வளவுதான். ஸோ எது நமக்கு இஷ்யூஸ் வந்துச்சுன்னா வராதுன்னு சொல்ல மாட்டேன். சப்போஸ் வந்துச்சுன்னா கூட வி ஹேவ் தி ஸ்பேஸ் அண்ட் லைஃப் டைம் சர்வீஸ் வாரண்டியுமே தரோம் அண்ட் 1 இயர் வாரண்டியும் தரோம். ஸோ இதுதான் எங்க கிட்ட இருக்கிறதுலே அல்ட்ரா லக்ஸரி கம்ஃபர்ட் சீட்னா அது இதுதான் சார். ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன் ரோட்ல டெய்லி வேணும்னா உங்களுக்கு இதுல பாப் அப் ஸ்கிரீன்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு ஒரு டச் ஆஃப் அ பட்டன். ஒரு பிரைவேட் ஜெட் மாதிரி இருக்கு. லிட்டரலா பிரைவேட் ஜெட்டோட சீட்டே தான் சார் இது. அண்ட் இதுல மேஜர் பியூட்டி பாத்தீங்கன்னா இதுல வாய்ஸ் கமாண்டும் இருக்குங்க சார். இப்போ பாத்தீங்கன்னா ஹலோ லக்ஸரி சீட், மூவ் ஃபார்வர்ட், ஓ ஸ்டாப், Stop. turn on the massage, Turn on the massage. turn on the ventilation. Turn on the ventilation. ஸோ சர்க்காஸ்டிக்கா சொல்லணும்னா நம்ம சொல் பேச்சு கேட்குற ஒரே பொம்பளை இவங்க தான் சார். ஸோ இதுல உங்களுக்கு வாய்ஸ் கமாண்ட்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க சார். அது டச் ஸ்கிரீன்ஸ்லயும் இருக்கு. அண்ட் டச் ஸ்கிரீன்ல ரொம்ப ஈஸி இன்டர்ஃபேஸ். சைடுல உங்களுக்கு ஒரு ஆம்பியன்ட் லைட்டிங்ல இருந்து அதான் நீங்க ஓபன் பண்ணாலே உங்களுக்கு அந்த லக்ஸரி அல்டிமேட் லக்ஸரி இதுதான் சூப்பரா இருக்கு சார். அதுவும் இல்லாம அந்த வாய்ஸ் கமாண்டுக்கு ரொம்ப ஃபாஸ்டா வந்து ரியாக்ட் ஆமா. பண்ணுது. நிறைய ஆப்பிள் யூசர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் லைக் நம்மளோட சிரி கூட இந்த அளவுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாது. பட் இதுல வந்து உங்களுக்கு அவ்வளோ சூப்பர்பா உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸுமே இருக்கு. எங்கேயுமே உங்களுக்கு ஒரு லேக்மே இருக்காதுங்க சார். ஓகே சூப்பர். அண்ட் இதுல யூஸ் பண்றதுக்கு ஸ்கிரீன்ஸ் என்ன ஸோ சார்? நாங்க திரும்ப இந்த பிசினஸ் கிளாஸ்னு சொல்லிக்கிட்டே இருக்கோம்ல சார். ஸோ அதுக்காகவே தான் இதுலயும் பாத்தீங்கன்னா we have done the same laptop tray along with the wireless charger தாண்டி we have also installed this 14-inch sir. 14-inchல headrest monitors where on the go நீங்க யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம் எல்லாமே நீங்க டச் ஸ்கிரீன்லயே அழகா பாத்துக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மக்களே இதை பார்த்தீங்கன்னா வந்து நிச்சயமா நீங்க இதை போடாம போகவே மாட்டீங்க. எல்லா ஒரு டிரைவிங் எந்தூசியாஸ்டிக்கும் இது வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸ்டீரிங் வீல் அது வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இந்த ஸ்டீரிங் வீல் பார்க்கறதுக்கு வந்து என்ன சொல்றது, கையை இதுல இருந்து எடுக்கவே மனசு வரல, அந்த அளவுக்கு இருக்கு பாக்குறதுல. அவ்வளவு டீடைல் கொடுத்துருக்காங்க. இது என்ன ஸ்டீரிங் வீல் சார்? என்ன மாடல்? இது வந்து லேண்ட் க்ரூசர் சார், LC300 ஸ்டியரிங் சார். இதுல வந்து உங்களுக்கு பேடல் ஸ்விஃப்ட்ல இருந்து எல்லாமே வந்துரும். இது ஒரிஜினல் கார்பன் ஃபைபர் ஃபினிஷ்ல உங்களுக்கு வந்துரும் சார். ஓ, இது ஒரிஜினல் கார்பன் ஃபைபர். ஒரிஜினல் கார்பன் ஃபைபர் சார் வித் லெதர் ஸ்டாப்பிங்கோட உங்களுக்கு வந்துரும். இதுல உங்களுக்கு எல்லா உங்களோட அடாஸ்ல இருந்து எல்லா ப்ரோக்ராம் ஃபங்க்ஷனாலிட்டிஸுமே உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது ஒர்க் ஆகும். அதுதான் மெயின். எல்லாமே work ஏன்னா ஆகும் நிறைய sir. இடத்துல வந்து இதுல கீஸ் கொடுத்துருப்பாங்க பட் ஒர்க் ஆகாது. Yes sir. இது எதுமே டம்மி கிடையாது சார். எவ்ரிதிங் இஸ் பீன் ஃபங்க்ஷனாலிட்டி சார் இதுல. சூப்பர். அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க. சோ இந்த ஆம்பியன்ட் லைட்டிங் நான் ஃபர்ஸ்ட் வந்து இது இதுல இருந்துச்சு, சீக்வென்ஷியல்ல இல்ல. அது பார்க்கிறதுக்கு வந்து அப்படியே வந்து ஏதோ பெயிண்ட் மாதிரி இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு கிளாசி ஃபினிஷோட ரியலிஸ்டிக்கா இருந்தது. சூப்பரா இருக்கு இதெல்லாம் பார்க்கிறதுக்கு. நைட்ல இது எல்லாமே பாத்தீங்கன்னா வெறும் சாக்கெட் டு சாக்கெட் சார். சோ எக்ஸிஸ்டிங் அவங்களோட ஆம்பியன்ட் அந்த ஏசி வென்ட் எடுத்துட்டு நம்ம இந்த ஏசி வென்ட் நம்ம அப்படியே போட்டுருக்கோம். இதுல அப்படியே லைட்டிங்கோட வந்துரும். அவ்வளவுதான். இது எல்லாமே பிளக் அண்ட் ப்ளேல பண்ணிருக்கோம் சார். இந்த ஸ்டியரிங் மட்டும் எவ்வளவு சார் வரும்? ஸ்டியரிங் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேடல் ஸ்விஃப்ட் இருக்குங்க சார் இதுல. சோ பேடல் ஸ்விஃப்ட் அண்ட் வித் ஏர் பேக்ஸ் ஓடயும் இருக்குங்க சார். சோ உங்க ஒரிஜினல் ஏர் பேக்ஸ் தான் நம்ம இதுல யூஸ் பண்ணிருக்கோம். நம்ம ஆஃப்டர் ஃபிட்மெண்டோட ஏர் பேக்ஸ் எதுவுமே போடல. சோ அந்த ஏர் பேக்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு க்ளோஸ் டு 45,000 வரும் சார். 45,000. இந்த ஃபீல் வந்து தான் மெயின். அந்த ஃபீல்காகவே இதை வந்து வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர் தான். இன்டீரியர்ஸ் பார்க்கவும் செமையா இருக்கு. நிறைய ஒர்க் போயிட்டு இருக்கு. இதுல ரிவர்ஸ் மோட் இருக்கா சார்? அது ஆமா சார். இப்போ உங்களுக்கு ஒரிஜினல் ஹை கிராஸ்ல யூசுவலா ஒரு இஷ்யூ பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் கேமரால இருந்து பெருசா கிளாரிட்டி இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படியா? சோ இப்போ நாங்க பாத்தீங்கன்னா we have done a 360 டிகிரி கேமரா சார். சோ இது வந்து உங்களுக்கு சோனி லென்ஸ்ல இருந்து போட்டுருக்கோம். சோ உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ப்ரிசைஸ்டா தெரியும் சார் கிளாரிட்டி. சார் இதுல வந்து 360க்கு அவ்வளவு ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. எல்லா ஆங்கிளும் தெரியும் போல. 3D, அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட், சைடு, ஃப்ரண்ட் வீல். இது ஓ மை காட், இது கூட உங்களுக்கு தெரியும். எவ்வளவு அதாவது டோ டிராபிக்ல இருக்கும்போது, பம்பர் டு பம்பர்ல இருக்கும்போது பக்கத்துல ஏதாவது ஒரு சின்ன டவுட் இருந்தா கூட இது சோ உங்களுக்கு வீல் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ப்ரிசைஸ்டா தெரியும் சார். சோ ஈவன் நீங்க இண்டிகேட்டர் போட்டா கூட உங்களுக்கு கிளாரிட்டி சூப்பரா இருக்கும். சோ யூசுவலா வந்து உங்களுக்கு ஹை கிராஸ்ல வந்து பெருசா கிளாரிட்டியே இருக்காது சார் ரிவர்ஸ் கேமரால.
ஸோ உங்களுக்கு இண்டிகேட்டர் லைன்ஸ்ல இருந்து எல்லாமே நாங்க கொடுத்துருக்கோம். இதுல நீங்க ஃப்ரண்ட்ஸ்லுமே நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுக்கும் சார். ஈவன் உங்களுக்கு பேர்ட் ஐ ஆங்கிள் வரைக்கும் எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க சார். ஸோ நீங்க க்ளோஸ்டா பார்க்கிங் பண்றீங்கன்னா கூட யாரையும் நீங்க கூப்பிட்டு முன்னாடி சேவர் இடிக்குதா அப்படிலாம் நீங்க பார்க்கணும்னு கூட அவசியமே இல்லை. ஸோ எவ்ரி கிளிக் தட் யூ பிரஸ் ஆன் எவ்ரி ஆங்கிள் யூ வில் பி ஹேவிங் 3 ஆப்ஷன்ஸ் சார். அண்ட் உங்களுக்கு ஹை கிராஸ் ஆஃப்டர் மார்க்கெட் மாதிரி இருக்கக்கூடாதுன்ட்டு அப்படியே ஹை கிராஸோட பாடியே உங்களுக்கு கேமராலையுமே வந்துடும். சூப்பர் சார். இதுல இருக்கும்போது பயங்கர கான்ஃபிடென்ட்டா நம்ம ஒரு வண்டி எவ்வளவு டஃப்பான ஒரு கார்னர்ஸ்னாலும் ஏதோ ஒரு டஃப்பான ஒரு இன்டர்செக்ஷனாலும் நம்ம பார்க் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இதுல வந்து நீங்க ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, வயர்லெஸ், நீங்க யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம்ன்ட்டு லிட்டரலா நம்ம ஃபோன் டேப்லெட் மாதிரியே எல்லா அப்ளிகேஷன்ஸுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் சார். இதுல சிம் கார்டு ஸ்லாட்டோட வந்துடும் இதுல. சோ நீங்க ஹாட்ஸ்பாட் கூட ஷேர் பண்ணி வீடியோஸ் பார்க்கணும் கூட அவசியம் இல்லை. ஓகே, இதுல ஸ்டாக்ல வரது வந்து இந்த அளவுக்கு ஆப்ஷன் எதுவும் இருக்கு? இந்த மாதிரி ஆப்ஷன்ஸே உங்களுக்கு கிடைக்காதுங்க சார். சூப்பர், ஆசம். ஓகே சார், வண்டி பார்க்கிறதுக்கு பயங்கரமா இருக்கு. இது என்ன வண்டி சார்? சார் நான் சொன்ன நம்ப கூட மாட்டீங்க, Ford Endeavour சார், 2019 மாடல். அப்பா. ஸோ கஸ்டமர் வந்து எமோஷனலி ரொம்ப கனெக்டட் சார். ஸோ அவருக்கு விற்கிறதுக்கு மனசு வரல. ஸோ இந்த வண்டி ஏதாவது பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ அங்கே தான் ஐ சஜஸ்டட் இந்த ராப்டர் கிட். ஸோ இது வந்து யூஎஸ்ல இருந்து இந்த ராப்டர் வந்து ரொம்ப காமனா இருக்கும். ஸோ அதை வந்து இங்க வந்து கம்ப்ளீட்டா ரெட்ரோஃபிட்மெண்ட் நம்ம பண்ணிருக்கோம் சார். சூப்பர் சார். இது பண்றதுக்கு எவ்வளவு நாள் சார் ஆச்சு உங்களுக்கு? இது லிட்டரலா we took around like 25 days ஆச்சு சார். and customer was very supportive. இதுல எல்லாமே மாதிரி இருக்கும். இந்த வண்டிக்குமே எண்டவருக்குமே ஹை கிராஸ் இப்ப நிறைய பாத்திருக்கீங்க. எண்டவருக்குமே நம்ம வந்து உள்ள பிசினஸ் கிளாஸ் கம்ஃபர்ட்காக அந்த சீட்ஸ் போட்டிருக்கோம் சார். சூப்பர் சார். இப்போ நம்ம வந்து ஃபோர்ட் எண்டேவர் லெஜெண்டரி எண்டேவருக்குள்ள உள்ள உட்காந்துருக்கோம். அண்ட் இதெல்லாம் பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு சார். எண்டேவர் திருப்பி பிறந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு, புதுசா ரீலான்ச் பண்ண மாதிரி. கரெக்ட் சார். எண்டேவர் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா இந்த ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ இந்த மாதிரி டெக்னாலஜி போய் நம்ம யூஸ் பண்ற மாதிரி எல்லாம் இருக்காது. ஸோ அதுக்காக தான் கஸ்டமர் இதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டிருந்தாரு. ஸோ அங்கே தான் டெஸ்லா மாதிரியே ஒரு ஸ்க்ரீன் சார் உள்ள கொண்டு வந்திருக்கோம். 16.5 இன்ச்ல 4K ரெசல்யூஷன்ல உங்களுக்கு ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்டு ஆட்டோ, வயர்லெஸ், யூடியூப், நெட்ஃபிளிக்ஸ், அமேசான் பிரைம், சிம் கார்ட் ஸ்லாட். இந்த வண்டிலையும் பார்த்தீங்கன்னா 360 டிகிரி கேமரா. ஸோ உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ப்ரிசைஸ்டாக கேலிப்ரேஷன் ஃப்ரண்ட்ல இருந்து சைட்ஸ் அண்ட் ஈவன் உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு 3 ஆங்கிள்ஸ்லேயே உங்களுக்கு வந்துடும் சார். சூப்பர். ஸோ இந்த மாதிரி ஒரு டெஸ்லா ஸ்க்ரீனுமே நம்ம பண்ணியிருக்கோம். அமேசிங் சார். இந்த மாதிரி ஸ்க்ரீன் நான் பார்க்கவே இல்லை. BYDல ஒரு மாடல்ல பார்த்துருக்கேன், அதுக்கப்புறம் இப்போதான் நான் பார்க்குறேன். இந்த மாதிரி ஸ்க்ரீன் நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு, ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு அப்பார்ட் ஃப்ரம் யூஷுவல் ஸ்க்ரீன்ஸை தாண்டி. கரெக்ட் சார். யூஸ்வலா ஆஃப்டர் மார்க்கெட்ல உங்களுக்கு 9 இன்ச் ஸ்க்ரீன், 10 இன்ச் ஸ்க்ரீன் தான் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி 16.5 இன்ச்சஸ்லாம் நம்ம கிட்ட தான் எக்ஸ்க்ளூசிவா இருக்கு. இதெல்லாம் வந்து எண்டவர், ஃபார்ச்சுனர் அந்த மாதிரி வெஹிக்கிள்ஸ்லாம் நம்ம டெஃபினட்டா இது போட முடியும் சார். இந்த மாதிரி கார் இந்த எண்டேவர் வந்து ரோட்ல இந்த மாதிரி ராப்டர் ஃபினிஷோட பார்க்கறதுக்கு எப்படி சார் இருக்கும்? நீங்க எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவீங்க அதை பார்க்க? சார் இப்போ நாங்களே இந்த வெஹிக்கிள் வந்து நான் 2-3 தடவை டெஸ்ட் டிரைவ்ஸ் எல்லாமே செக் பண்ணியிருக்கோம் சார். ஸோ லிட்டரலா ஒரு ஐ கேச்சர் மாதிரி இருக்கும் சார். ஸோ யாருனாலுமே திரும்பி திரும்பி பார்த்து என்ன வண்டி ஏது அப்படின்ட்டு ஒரு செலிபிரிட்டி ஃபீல் இருக்கும் கஸ்டமருக்கு. அந்த ஒரு ஃபீல் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும்ல இந்த வண்டியில. அதுவும் அந்த மாதிரி அந்த கிட் ராப்டர் கிட் பார்க்கும்போதே வந்து செமையா இருக்கு. யாரெல்லாம் எண்டேவர் வச்சிருக்காங்களோ எல்லாருக்குமே அது அட்லீஸ்ட் ஒன் டைம் அதை ட்ரை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டெஃபினட். சூப்பர் சார். வேற என்ன இதுல பண்ணிருக்கீங்க? இதுல அதர் பியூட்டி பாத்தீங்கன்னா இதுக்குமே வந்து பிசினஸ் கிளாஸ் கம்ஃபர்ட் சீட்ஸ் போட்டு. சூப்பர், அதை பாத்துறோம் சார். கண்டிப்பா. ஓகே, பின்னாடி பாக்கிறதுக்கு வேற லெவல்ல இருக்கு சார். இது சூப்பரா இருக்கு. அந்த அந்த பேனல்லாம் பாக்கிறதுக்கு நச்சின்னு இருக்கு. அது ஸ்டாக்கா? இது எல்லாமே ஸ்டாக் சார். எல்லாமே டம்மி கிடையாது, எல்லாமே ஃபங்க்ஷனல். ஸோ இது எல்லாமே டச் ஸ்க்ரீன்லேயே உங்களுக்கு மசாஜா, ஹீட்டர், வென்டிலேஷன் எல்லாமே உங்களுக்கு ஒரு டச் ஆஃப் பட்டன்லேயே நீங்கள் அழகாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் லெஃப்ட் சைடு, ரைட் சைடு அப்படின்ட்டு 2 சீட்ஸுமே நீங்கள் ஒரே டச் ஸ்க்ரீன் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு ஆர்ம் ரெஸ்ட்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வச்சிருக்கோம் அலாங் வித் தி கப் ஹோல்டர்ஸ் as well சார். ஓகே, USB சார்ஜிங் பார்ட் வந்துருக்கு. எஸ் சார். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ் வந்து நம்மளால ஃபார்ச்சுனர், கிறிஸ்டா அந்த மாதிரி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சீட்ஸ் போடுறப்ப யூஸ்வலாக ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் த தேர்ட் ரோ. ஸோ தேர்ட் ரோ இல்லாமல் இந்த மாதிரி ஃபார்ச்சுனர், கிறிஸ்டா அண்ட் எண்டவருக்கு இந்த சீட்ஸை கம்ஃபர்டபுளாக போட முடியும் சார். ஏன் தேர்ட் ரோ இல்லாம பண்ணணும்? தேர்ட் ரோ ஏன்னா இது நம்ம நல்லா இந்த மாதிரி வெஹிக்கிள் வந்து பார்க்க தான் ரொம்ப பெருசா இருக்கும் சார். இதெல்லாம் மோனோ பிளாக் சேசஸ் சார். இப்போ ஓகே, ஹை கிராஸ் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபிளாட் பெட்டா இருக்கும் சார். ஸோ அதனால ஈஸி டு இன்ஸ்டால் எல்லாமே. இதெல்லாம் வந்து மோனோ பிளாக்கா இருக்கு அப்படின்றதுனால உங்களுக்கு சேசஸ் வந்து இப்படி ஃபிளாட்டா இருக்காது. அப்படி ஒரு படி ஏறி தான் உங்களுக்கு வந்து உட்கார்ந்திருக்கும். சோ இதுலயே நீங்க அந்த மாதிரி ஏறி இருக்கு. எஸ், இந்த மாதிரி ஏறி இருக்கனால தான் நம்ம இந்த சீட்ஸ் தான் போட முடியும். இப்போ ஹை கிராஸோட சீட் இதுல போட்டோம்னா உங்களுக்கு மேல இடிக்கும். சோ இதெல்லாம் எக்ஸ்க்ளூசிவா இந்த மோனோ பிளாக்குக்குனே நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். சூப்பர். சோ இத வந்து ஃபார்ச்சுனர், கிறிஸ்டா அண்ட் எண்டவருக்குமே நம்மளால பண்ண முடியும். அதே கம்ஃபர்ட் கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக. டெஃபினட்டாங்க சார். ஏன்னா நிறைய பேர் ஹை கிராஸ்க்கே பண்ணிட்டு இருக்கீங்க, எங்க ஃபார்ச்சுனர் இருக்கு, சோ கிறிஸ்டா இருக்கு, இதுக்கு பண்ண முடியாதா அப்படின்னு கேக்குறப்ப தான் அவங்களுக்காக இது எக்ஸ்க்ளூசிவா கொண்டு வந்திருக்கோம். சூப்பர், ஆசம் சார், நைஸ். ஸோ இப்போ இன்னொரு ஒரு காஸ்மெட்டிக்ல என்ன ஒரு சூப்பரான விஷயம்னா அலாய். ஸோ அலாய் எப்பவுமே எல்லாருக்கும் வந்து ரொம்ப ஆப்டா போடணும் அப்படின்னு நினைப்பாங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப கரெக்டா இருக்கு, டிஸ்டிங்டா இல்லாம. ஸோ இந்த அலாய் பத்தி சொல்லுங்க. ஸோ இந்த அலாய் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாக்கோட அலாயா சார். நம்ம எதுவுமே அலாய் மாத்தவே இல்லை. ஸோ வெறும் அலாயை வந்து ஸ்போர்ட்டியா மாத்தணும் அப்படின்ட்டு காஸ்ட் எஃபெக்டிவ். ஏன்னா யூஸ்வலா அலாய்ஸ்லாம் நம்ம ஆஃப்டர் மார்க்கெட்ஸ் போட்டோம்னா சஸ்பென்ஷன் வந்து சீக்கிரமா வேர் அண்ட் டயர் ஆகும். ஸோ அதனால நான் அதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ அதனால தான் இந்த கஸ்டமருக்கு எஸ்தெட்டிக்கா கேட்டு இருந்தாரு. ஸோ அதனால இருக்கிற ஸ்டாக் அலாயிலே கம்ப்ளீட்டா வந்து பியானோ பிளாக்ஸ்ல வந்து பெயிண்ட் பண்ணிட்டு உள்ள கேலிப்பர் வந்து ஃபெராரி ரெட் கொடுத்துட்டோம். ஸோ உங்களுக்கு பார்க்க ஸ்போர்ட்டியா இருக்கும்.
Wow. இங்க நீங்க பாக்குறது பாத்தீங்கன்னா ஸ்டாக்கோட அலாய், இது வந்து நம்ம பண்ணிருக்க அலாய், ரெண்டுமே ஒரே அலாய் தான். ஆனா ஓ, இந்த கான்செப்ட் எனக்கு தெரியாம போச்சு. இது வந்து வெளியில இருந்து போட்டிருக்காங்கன்னு நினைச்சேன். பட் ஆனா அதை நீங்க வந்து மாடிஃபை பண்ணி அதை பெயிண்ட் பண்ணி உள்ள கேலிபர்ஸ்க்கு ரெட் கொடுத்துருக்கீங்க பாக்குறதுக்கு. கரெக்ட் சார். சோ அப்படி பாக்குறப்ப உங்களுக்கு நல்ல ஸ்போர்ட்டியாவும் இருக்கும், உங்களுக்கு வந்து ஓஜியும் நம்ம எதுவுமே டேம்பர் பண்ணாத மாதிரி இருக்கும் சார். கிளாசி ஃபினிஷாவும் இருக்கு. ஆமா சார், அதனால தான் பியானோ பிளாக்ஸ் போட்டிருக்கோம். இதுல மேட் வேணும்னா மேட் பண்ணலாம். சோ வண்டி ஆல்ரெடி கிளாசியா இருக்கனால சோ இதுவும் கிளாசி ஃபினிஷ் பண்ணா எஸ்தெட்டிக்கா சூப்பரா இருக்கும். சூப்பர், அமேசிங். ஸோ இந்த டெக்னாலஜி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பெர்ஃபார்மன்ஸை டேமேஜ் பண்ணாம ஒரு அப்கிரேட். ஓகே, எக்ஸ்ட்ரீம் கார் கேர்ல வந்து எவ்வளவு மாடிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க. எப்பா எப்பா பாக்குறதுக்கே பயங்கரமா இருந்தது. இதெல்லாம் வந்து பாதி தான் நாங்க பாத்துருக்கோம், வீடியோல ரொம்ப நிறைய நாங்க வந்து பார்த்தோம். சோ வேற என்னென்ன சர்வீசஸ்லாம் நீங்க பண்றீங்க So சார்? இது வந்து கம்ப்ளீட் கார் கேர் ஸ்டுடியோ சார். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் சர்வீசிங்கை தாண்டி வி டூ எவ்ரிதிங் சார். ரைட் ஃப்ரம் காஸ்மெட்டிக்ஸ், அதுக்கப்புறம் இன்டீரியர் கஸ்டமைசேஷன், சீட் கவர்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லக்ஸுரி சீட்ஸ், பிபிஎஃப் மேஜராக பண்ணிட்டு இருக்கோம், சென்ட் கோபன்லேருந்து பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் ஆல்சோ டீடைலிங். அது நம்ம இந்த மாதிரி கஸ்டமைசேஷன் தாண்டி அன்றாட நம்ம கார் வாஷ் பண்றது, இன்டீரியர்ஸ் கிளீன் பண்றதுலேருந்து எவ்ரிதிங். ஸோ இட் இஸ் லைக் யோ ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் சார். தட் இஸ் வாட் எக்ஸ்ட்ரீம் கார் கேர்னு பேரே வச்சிருக்கு. இது வந்து நம்ம பிக்கப் அண்ட் ட்ராப் ரெண்டுமே ஏதாவது ஃபெசிலிட்டிஸ் Pick up and இருக்கா? drop, yes we do sir. For every customer, yes we do, and we also do it for a free of cost கே பண்ணி கொடுத்துட்டு. ஓ சூப்பர், வெரி நைஸ். இதோடைய பிரைசிங்னு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாடிஃபிகேஷன் அப்படின்னு வராங்கன்னா மினிமம் என்ன பிரைஸ்ல இருந்து பண்ணலாம்? ஸோ மாடிஃபிகேஷன் வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஃபோன் எடுத்துக்கோங்க சார். உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு ஃபோன் இருக்கு, 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு ஆப்பிள் இருக்கு. ஸோ நம்மளோட டேஸ்ட், சாய்ஸ், ப்ரிஃபரன்ஸ் ஆஃப் குவாலிட்டி, அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு ப்ரைசிங் ரேஞ்சஸ் ஆகுது. இப்போ எங்கள் கார் வாஷிங்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஒன்லி 1000 rupees ஃபார் அன் எக்ஸ்டீரியர் கார் வாஷ். இன்டீரியர் எக்ஸ்டீரியர் சேர்த்து 1100 இன்க்ளூசிவ் ஆஃப் ஜிஎஸ்டியோட பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இந்த மாதிரி பிசினஸ் கிளாஸ் கஸ்டமைசேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 2.5 lakhsலேருந்து நமக்கு ஸ்டார்டிங் இருக்கும். சூப்பர் சார். ஒரு மாடிஃபிகேஷன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு கஸ்டமர் என்ன விஷயங்கள்லாம் யோசிக்கணும் சார்? பேசிக்காக அவங்க என்னென்ன யோசிப்பாங்க அப்படின்னா வாரண்டி பற்றி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இல்லாமல் நிறைய ஸ்கில்டு லேபர்ஸோட அவங்க பண்ணணும் சார். நம்ம இங்கே அப்படி நம்ம பண்ண முடியாதுன்னு, ஏன்னா ஒரு இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷனல் சர்வீசஸ் அண்ட் இதெல்லாமே ஒருத்தவங்களோட ட்ரீம். ஒரு காருன்றது நம்ம பாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலாக கனெக்டடாக இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த எமோஷன்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரிசர்வ் பண்ணணும். அப்போ ஒரு ஒர்க் நம்ம பண்ணுறதுமே ரொம்ப எக்ஸ்ட்ரா கேர் அண்ட் எஃபர்ட் போட்டு நம்ம பண்ணாதான் அதோட அவுட்புட் பேசும். ஸோ தட் இஸ் ஹவு வி ஹேவ் ஆல் தீஸ் கஸ்டமர்ஸ். நாங்கள் பெருசாக மார்க்கெட்டிங் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் எங்களுக்கு மேஜராக பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆஃப் மவுத்லேருந்து தான் திஸ் இஸ் ஹவு வி ஹவ் க்ரோன். வி ஆர் ஹார்ட்லி a 4-year-old கம்பெனி சார். ஸோ வி ஸ்டார்டட் ஃப்ரம் த பாட்டம். ஒரு சின்னதாக ஒரு ஹம்பிளாக 1000 square feet ஆரம்பித்தோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்தியாஸ் பிகெஸ்ட் கார் டீடைலிங் ஸ்டுடியோ வித் ஆட்டோமேட்டிக் கார் வாஷ், ஈவன் ஃபியூச்சரிஸ்டிக்காக இவி சார்ஜிங் ஸ்டேஷன்லேருந்து எல்லாமே நம்ம ஒரு இடத்துலயே வச்சிருக்கோங்க சார். சூப்பர், இட்ஸ் ஹியூமங்கஸ் growth. கண்டிப்பா இந்த ஒரு ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்ல வந்து உங்க அந்த அளவுக்கு ஒரு கஸ்டமர் கிட்ட இது எல்லாமே எங்களோட கஸ்டமர்ஸ் கொடுத்த சப்போர்ட் தான் சார். எங்களுக்கு எல்லா கஸ்டமர்ஸுமே வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எங்களுக்கு இனிஷியல் டேஸ்ல சப்போர்ட் பண்ணவங்கலேருந்து எல்லாமே எங்களுக்கு ஒன்ஸ் இங்கே வந்துட்டாங்கன்னா எப்படி ஒரு ஃபேமிலிக்கு ஒரு டாக்டர் வச்சிருப்போம்ல, ஃபேமிலிக்குன்னு ஒரு கோ டு ரெஸ்டாரண்ட்ஸ் நம்ம ஏரியாவில் ஒரு சின்ன ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் நமக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் சார். நமக்கு ஒன்ஸ் இங்கே ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ப்ரைஸிங்காக இருக்கட்டும், குவாலிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே அஷ்யூர்ட் கேரண்டி. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு கஸ்டமர் நெக்ஸ்ட் டைம்லாம் எங்களுக்கு எப்படி இருக்குன்னா கஸ்டமர்ஸ் எல்லாம் ஃபோன் பண்ணி ஸ்ரீ நான் வண்டி அனுப்பிச்சு விட்றேன் இதை பண்ணிருங்கன்னு தான் சொல்லுவாங்களே, மறுபடியும் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்து உட்காந்து கான்வர்சேஷன்லாம் இருக்காது. ஃபர்ஸ்ட் டைம் வரப்போ மட்டும்தான் உங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸை கெயின் பண்ணிடணும். ஒன்ஸ் அந்த கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் லங்காலிங்கம் சார், லான்சன் டொயோட்டா ஓனரே எங்கள் கிளைண்ட். அவரோட LC 300க்கே நாங்கள் பிபிஎஃப்லேருந்து சீட் கவர்ஸ் வரைக்கும் எல்லாமே அவருக்கு பண்ணி கொடுத்தோம். ஸோ தட்ஸ் த கேலிபர் தட் வி ஹேவ் சார். சூப்பர். அந்த ரெப்புடேஷன் காரணம் தான் அந்த வந்து ஃபிடியூஷரி, அது வந்து நம்ம ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ணல. ஸோ அந்த அளவுக்கு வந்து இவங்க அந்த எஃபர்ட்டை போட்டு இவ்வளோ மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க, அந்த குவாலிட்டி வந்து கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிச்சயமா இது பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு சர்வீஸ் ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நிச்சயமா சாரை காண்டாக்ட் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷனில் டீடைல்ஸ் இருக்கு. அண்ட் உங்க வண்டி என்ன வண்டி, அதுல என்ன மாதிரியான மாடிஃபிகேஷன் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்கன்றதை மறக்காம கமெண்ட்டும் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நான் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.